உடல்நல சீர்கேட்டை நீங்கள் அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்.
சாலைகள் எல்லாம் முறையாக நீங்கள் அமைக்கப்படவில்லை. அங்கே குண்டு குழியனாக இருந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை வசதிகளை நீங்கள் தீர்வு காண வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் உடனடியாக நீங்கள் சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இதே கூத்தாளூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மீண்டும் மீண்டும் நாங்கள் கூத்தாளூர் நகராட்சியுடைய அலுவலகத்தை இழுத்து முற்றுகை போராட்டம் மட்டுமல்ல இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதை எச்சரிக்கையோடு வாழ்ந்துட்டோம். உடனடியாக இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட போராட்டத்தை மக்களுக்காக வேண்டி எடுத்த எஸ்டிபிஐ கட்சி கூத்தாளூர் நகர நிர்வாகத்தை நான் பாராட்டுகிறேன். உண்மையிலே நீங்கள் மக்களுக்காக வேண்டி இதே போன்று தொடர்ந்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். மக்களுக்காக வேண்டி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். இதுதான் ஒரு தீர்வு. அதனால் நீங்களுடைய கூத்தாளூர் நகராட்சியினுடைய நிர்வாகத்தை தொடர்ந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்களுடைய பொறுப்பாளர்களாக மாற வேண்டும். அதற்காக வேண்டிய அனைத்து மக்களையும் போட்ட வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுவது நன்றி. அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில செய்திகள் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடலாம் என்று நம்ம முக்கியமான அடிப்படை வசதியாக இருக்கப்பட்டதை கேட்கிறோம், செஞ்சு தரல. ஆனா மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத 2 இடங்கள் செஞ்சிருக்காங்க. என்ன என்றா பாக்காத்தூர் பாகத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு, அது இப்ப என்ன ஆகுனா குடியார கூடாரம் ஆகி போச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு பாத்தீங்கன்னா குடியார மக்கள் தான் அதிகமா உட்கார்ந்துருக்காங்க, வேறு நபர்கள். அதே மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம ஆஸ்பத்திரி ரோட்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு, என்ன எதுக்குமே பிரச்சனை இல்லை. அதுக்கு அந்த அளவுக்கு டைல்ஸ் செலவு அது என்ன இவங்க வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயம் அதை மட்டும்தான் செய்யறாங்க. மக்களுக்கு செயல்பட விஷயம் எதுவுமே இதுவரைக்கும் செய்யல. இத பாருங்க, மேலத்தூர்ல அந்த டீ கடை கட்டி ஒரு 22 வருஷம் ஆகுது. சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா ஆகணும் ஒரு கட்டடத்தை இடிக்கிறதுக்கு. 22 வருஷத்துல என்ன பண்றாங்க, அந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க, கொட்டேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்க கட்டினாதான் அதுல என்ன அவங்களுக்கு வருமானம் எது வருதோ அதைத்தான் பாக்குறாங்க. என்ன மார்க்கெட் மாதிரி மார்க்கெட் அடிச்சுட்டாங்க. என்ன வருமானம் வருதோ அது மட்டும்தான் எங்களுக்கு இப்ப தேவையா, மக்களோட நலத்திட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு போக்கு போயிட்டே இருந்தால் தங்களுக்கு சபிக்க சொன்னது போல இந்த போராட்டங்களை விஸ்வரூபம் எடுக்கும் அங்கே குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் அவதியுறுவதை கண்டித்தும் புதிய பேருந்து நிலையம் அமைத்து இதுவரையும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வராத அந்த நிகழ்வையும் கண்டித்தும் இன்றும் நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தாமல் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் மக்களுக்கு வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய அந்த கழிவுகளை அப்புறப்படுத்த கோரியும் இன்னும் கூத்தாளூர் நகராட்சியினுடைய அனைத்து நிர்வாக சீர்கேட்டையும் கண்டித்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் 1 மாத காலத்திற்குள் கூத்தாளூர் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக செவிசாய்த்து அதையெல்லாம் மக்களுக்குடைய கோரிக்கையாக ஏற்று அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கூத்தாளூர் நகராட்சி நிர்வாகம் என்பது கூத்தாளூர் நகராட்சி நிர்வாகத்திற்கு வருவாய் என்பது இந்த மாவட்டத்திலேயே அதிகமாக வரக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை கொண்டு நடைபெறக்கூடிய லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.